ஹாய் யூவர்ஸ், வெல்கம் பேக் டு யூஸ்ஃபுல் டிப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க போகிறேன்னா சேமியா பிரியாணி தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். எப்படி நம்மளுக்கு உதிரியாக சேமியா பிரியாணி செய்யலாம், சிம்பிள் ஈஸியாக 5 மினிட்ஸில் எப்படி பிரியாணி செய்யலான்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்ம மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, வெஜ் பிரியாணி கூட நம்ம சாப்பிட்ருக்கலாம். ஆனால் அந்த சேமியாவில் நீங்கள் பிரியாணி செஞ்சு சாப்பிடுங்களேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது கூடயே நான் உங்களுக்கு சம்மர் ட்ரிங்க் ரோஸ் மில்க் எப்படி செய்யலான்னு சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் யூஸ்ஃபுல் டிப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ரோஸ்டர் சேமியா நான் வாங்கி வச்சுருக்கேன். ரோஸ்டர் சேமியா உங்கள்கிட்ட இல்லாட்டி நீங்கள் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன் நான் ரோஸ்டர் சேமியா வாங்கி வச்சுருக்கேன்னா அப்போ தான் பிரியாணி செய்கிறதுக்கு உதிரியாக வரும். அதனால தான் நான் ரோஸ்டர் சேமியா வாங்கி வச்சுருக்கேன். இப்போ சேமியா பிரியாணி செய்கிறதுக்கு வெஜிடபிள் 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகா 2 பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி தழை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு தக்காளி ஸ்லைஸாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எந்த வெஜிடபிளும் நான் இதில் ஆட் பண்ணிக்கலைங்க. இது மட்டும்தான் நான் ஆட் பண்ணி சேமியா பிரியாணி செய்ய போகிறேன். நான் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆயில் ஹீட் ஆன பிறகு நான் ஆனியனை நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். ஆனியனை நல்லா கோல்டன் நிறம் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். அப்போ தான் நம்மளுக்கு டேஸ்ட் நல்லா வரும், ஃப்ளவரும் நல்லா இருக்கும். நம்ம ஆனியனை நல்லா வதக்காமல் விட்டாக்கா அது ஒரு மாதிரி டேஸ்ட்டே சேஞ்ச் ஆகிடும். அதனால் நல்லா கோல்டன் நிறம் அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆனியன் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ 1/2 டீஸ்பூன் மாரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். அதோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிப்போம். இப்போ 2 டீஸ்பூன் மாரி மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் காரம் அதிகம்னா கொஞ்சம் மிளகாத்தூள் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளியும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்க போகிறேன். அந்த தக்காளி எல்லாம் மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ 1/4 டீஸ்பூன் மாரி மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் மாரி சோம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் மாரி ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மாரி மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா வதக்கிக்க போகிறேன். ½ டீஸ்பூன் மாரி கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த சேமியாவுக்கு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் கொடுக்குறதே சோயா சாஸ் தான். அதில் 1 டீஸ்பூன் மாரி நான் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சோயா சாஸ் ஊற்றி சேஞ்சாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு நிறையா ஆட் பண்ணல, கொஞ்சமாக 1 டீஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் ஒரே ஒரு எக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன். மசாலா முட்டையோட எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வாட்டர் ஆட் பண்ண போகிறேன். நான் 1 கப் மாரி வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டேன். சேமியா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. சில பேர் பாயில் பண்ணலாம். நான் வாஷ் பண்ணி தான் எடுத்து வச்சுருக்கேன். சேமியாவை வாஷ் பண்ண சேமியா இப்போ ஆட் பண்ண போகிறேன். அந்த சேமியா ரொம்பவே தண்ணி இருக்கக்கூடாதுங்க. பாருங்களேன் எப்படி நான் பக்குவத்துக்கு நான் சொல்கிறேன்னு பாருங்கள். அந்த சேமியா போட்ட உடனே அந்த சேமியா எல்லாம் உறிஞ்சிச்சு பாருங்களேன். தண்ணி லைட்டாக இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த பொலன்னு வரும் சேமியா. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. ரொம்ப தண்ணியாக இருந்தால் குழஞ்சி போயிடுங்க. லைட் தண்ணி இருந்தாவே போதும். இதுலேயே நீங்கள் டம் போட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த சேமியா உடையாமல் உதிரியாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ 5 மினிட்ஸ் மாரி அப்படியே டம் போட்டாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
பாருங்கள் எவ்வளோ அழகாக சேமியா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து கார்னிஷிக்காக நான் வந்து கொத்தமல்லி தழை வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். லைட்டாக வந்து கிண்டி விடுங்க, ரொம்ப கிண்டி விட வேணாம், லைட்டாக கிண்டி விட்டாவே போதும். இப்போ வந்து ஒரு பிளேட்டுக்கு நான் மாற்றி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். டிஃப்ரெண்ட்டாக பிரியாணி சேமியா ரெடி ஆகிடுச்சு பாருங்களேன். சிம்பிள் ஈஸியாக 5 மினிட்ஸில் எப்படி பிரியாணி சேமியா செய்யலான்னு சொல்லியிருக்கேன். கார்னிஷிக்காக நான் லைட்டாக முந்திரி ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்களேன் உதிரியாக அழகாக வந்திருக்கு. டேஸ்ட்டும் செம்ம சூப்பராக இருக்குது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ வந்து ரோஸ் மில்க் எப்படி செய்யலான்னு உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். சம்மர் டயத்தில் இந்த ரோஸ் மில்க்கு ரொம்பவே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து இஃப்டார் டைம்னால நான் வந்து ரோஸ் மில்க் நான் போட்டிருக்கேன். ஒன்றும் கிடையாது, 3 ஸ்டெப்பு தான். நான் வந்து பால் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். பால்லேயே நான் வந்து சுகரை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். காய்ச்சின பால் தான், அதுலேயே வந்து நான் வந்து சுகரை வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப கொதிக்க விடக்கூடாது, ஆறின பாலில் தான் நம்ம வந்து ரோஸ் மில்க் போட போகிறோம். ரோஸ் மில்க் எசன்ஸு எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடியது தான். இந்த ரோஸ் மில்க் வந்து ஒயிட் கலரில் இருக்கும், ரோஸ் கலரில் இருக்கும். நம்ம வந்து இப்போ ரோஸ் கலரில் தான் எடுத்துக்க போகிறோம். நான் வந்து 3 ட்ராப்ஸ் தான் வந்து ரோஸ் மில்க் எசன்ஸை ஆட் பண்ணுறேன். பாருங்களேன் எவ்வளோ கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். சிம்பிள் ஈஸியாக ஒரு சம்மர் ட்ரிங்க் தான் உங்களுக்கு. நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு குடிச்சு பாருங்கள், உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்களேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரோஸ் மில்க்கு ரெடி ஆகிடுச்சு. ஒன்றும் உங்களுக்கு கலர் வேணுன்னா கொஞ்சம் லைட்டாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த கலரே போதும்னு நான் வந்து அகர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாக்கா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இல்லாட்டி சப்ஜா விதை கூட நம்ம ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இது வந்து அகர் நான் வந்து ஆட் பண்ணி சாப்பிட்றதுனால இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். எங்களுக்கு இஃப்தாருக்கு நான் வந்து ரோஸ் மில்க் ரெடி பண்ணேன், அதை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நான் வந்து 2 hours மாரி ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். நம்ம ஐஸ் க்யூப் ஆட் பண்ணி கூட குடிக்கலாம். எவ்வளோ ஈஸியாக சம்மர் ட்ரிங்க் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஈஸியான ஒரு சம்மர் ட்ரிங்க் தாங்க. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதுக்கு கூடயோ பிரியாணி சேமியா எப்படி செய்யலான்னு உதிரியாக எப்படி செய்யலான்னு ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் யூஸ்ஃபுல் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.